ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமச்சீர் புக்கில் இருந்து சரியா 2018க்கு முன்னாடி வரைக்கும் சமச்சீர் புக் இருந்திருக்கும். சமச்சீர் புக்கில் இருந்து நமக்கு 2018 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 6th 9th 11th இது 3 ஸ்டாண்டர்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய நியூ புக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து மேக்ஸிமம் கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே நியூ புக் ஓரியன்டாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வந்து அந்த சமச்சீர் புக்கில் பாருங்கள் 6, 9, 11 மட்டும்தான் வந்து நியூ புக் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த பழைய புக் கொஷின்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து நியூ புக்கில் அதிகமான கொஷின்ஸ் இருக்கும், பட் ஓல்டு புக்லேயும் சில கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம இந்த 2019 வந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸோடைய ஜிஎஸ் கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு நியூ புக் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழைய புக்கில் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் 1 by 1 2019 நடந்த எல்லா கொஷின் பேப்பருடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுடைய எல்லா கொஷின் பேப்பர்லையும் ஜிஎஸ் கேள்வி மட்டும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 நடந்த குரூப் 1 எக்ஸாமுடைய ஜிஎஸ் கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரியா, ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். எல்லா பொருள்களும் வெற்றிடத்தில் விழும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், ஆன்சர் இதுதான் ஆப்ஷன் பி. முடுக்கம் ஒரே அளவாகவும் எல்லா பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையை தொடும். எல்லா பொருளும் வெற்றிடத்தில் விழும்போது அதோடைய முடுக்கம் ஒரே அளவாக இருக்கும். ஸோ நம்ம அந்த வெற்றிடத்தில் போடக்கூடிய அனைத்து பொருள்களும் ஒரே நேரத்தில் தான் தரையை தொடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சரியான ஆன்சர். ரெண்டாவது கேள்வி பாருங்கள். ஒரு அறையில் எதிர் முழுக்க நேரத்தை குறைப்பது, அதாவது எதிர் முழுக்க நேரத்தை குறைப்பதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்து வைக்கணும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர், எல்லா ஜன்னல் கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டும். மூணாவது கேள்வி பாருங்கள். விண்வெளியில் வேதி ஆராய்ச்சிக்கு எந்த அலைமாலையியல் பயன்படுகிறது? விண்வெளியில் வேதி ஆராய்ச்சி செய்கிறதுக்கு நமக்கு பயன்படக்கூடிய அலைமாலையியல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நுண்ணலை அலைமாலையியல். நாலாவது கேள்வி பாருங்கள். இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படிங்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பொட்டாசியம் நைட்ரோடைய பேர் தான் வந்து இந்தியன் சால்ட் பீட்டர். அதோடைய வாய்ப்பாடும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம நைட்ரேட் அப்படின்னா O3 வரும் இல்லையா, KNO3 அப்படிங்கிறது சரியான ஆன்சர், அதாவது பொட்டாசியம் நைட்ரேட். அஞ்சாவது கேள்வி. சமான கடத்து திறனின் அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, சமான கடத்து திறனின் அழகு பார்த்தீங்கன்னா ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா, ஆப்ஷன் சி. சரியா, ஓம் இன்வர்ஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் EQ இன்வர்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்து பாருங்கள், ஆறாவது கேள்வி. இந்தியாவில் உள்ள இரும்பின் முக்கிய மூலப்பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரும்பு எதிலிருந்து கிடைக்கிது? அதோடைய முக்கியமான மூலப்பொருட்கள் 2 மாங்கனீஸ் மற்றும் குரோமியம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஏழாவது கேள்வி. பிரம்மபுத்திரா மேலுள்ள நாட்டின் மிக நீண்ட ரயில் மற்றும் சாலைக்கான பாலத்தை அஸ்ஸாமில் திப்ருகாஷ் அப்படிங்கிற அந்த பிளேஸுக்கு பக்கத்தில் போஜிஃபீல் அப்படிங்கிற இடத்துல இந்திய பிரதமர் எப்போ தொடங்கி வச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாட்டுடைய மிக நீளமான ரயில் சாலை எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அந்த பாலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திராவுக்கு மேலே அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பிரம்மபுத்திரா நதிக்கு மேலே எங்கே அசாமில் வந்து திப்ருகாஷ் அப்படிங்கிற அந்த பிளேஸுக்கு பக்கத்தில் போஜிஃபீல் அப்படிங்கிற இடத்துல. ஸோ அதோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, எந்தளவுக்கு நீளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். டிசம்பர் 25, 2018 அன்னைக்கு அந்த நீளமான மேம்பாலத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்து பாருங்கள், எட்டாவது கேள்வி. காற்றில்லா சுவாசத்தில் இறுதியாக கிடைக்கப்பெறுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காற்றில்லா சுவாசத்தில் நமக்கு வந்து ஃபைனலாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தில் ஆல்கஹால், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஒன்பதாவது கேள்வி. கோல்டன் அரிசி என்பது ஒரு மரபணு மாற்றப்பட்ட பயிராகும். இதில் ஒருங்கிணைந்த மரபணு உயிரிய செறிவுக்கானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விட்டமின் ஏ. சரியா, இந்த மரபணு மாற்றப்பட்ட அரிசியிலலாம் வந்து நமக்கு விட்டமின் ஏ சத்து வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து பத்தாவது கேள்வி. மிக பரவலாக பயன்படும் உயிரி ஆயுதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிறது தான் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உயிரி ஆயுதம், பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். 11வது கேள்வி. இவற்றில் எந்த தாவரம் எண்ணெயினை விளக்கும் திறன் உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கற்றாழை. இவற்றில் எந்த தாவரத்தை எண்ணெய் விளக்கும் திறன் உடையது? கற்றாழைக்கு தான். 12வது கேள்வி. தலசீமியா நோய் உள்ளவர்கள் எவை நடைபெறுகிறது? அதாவது தலசீமியா நோய் அப்படிங்கிறது வந்து கதிரறிவால் ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்களேன், 1, 2 ரெண்டுமே சரியானது தான். அதாவது ஆல்ஃபா குளோபின் உருவாவது குறைக்கப்படும், அதே போல் பீட்டா குளோபின் உருவாவதும் குறைக்கப்படும். சரியா, இதில் அதிகரிக்கப்படும் அப்படின்னு கொடுத்துக்கிறது தவறானது, குறைக்கப்படும் அப்படிங்கிறதா சரியானது. ஸோ ஆல்ஃபா பீட்டா இந்த 2 குளோபின் உருவாவது வந்து குறைக்கப்படும். 13வது. பின்வருவனவற்றுள் எந்த தாவரம் இரத்த சிவப்பணு உற்பத்தியை தூண்டக்கூடியது? இரத்த சிவப்பணு உற்பத்தியை தூண்டக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் புல் அப்படிங்கிறது தான். சரியா, கொடுத்துருக்கிற தாவரத்தில் இரத்த சிவப்பணு உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியது, அதாவது உருவாக்கக்கூடியது அப்படின்னா எலுமிச்சம் புல். 14வது கேள்வி. கூற்று கொடுத்துருக்காங்க, மொத்தம் 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில்
கொடுத்துருக்கிறதுல சரியான கூற்று கேட்டிருக்காங்க பாருங்கள். ஜூன் 21 வடகோளத்தின் அதிகமான வெப்பநிலை பெறப்படுகிறது. வடகோளத்தில் அதிகமான வெப்பநிலை வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா ஜூன் 21 இருக்கும். ரெண்டாவது பாருங்கள், செப்டம்பர் 23 மாதம் சமமான அளவில் வட மற்றும் தென்துருவ வெப்பநிலை இருப்பதில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இருக்கும் அப்படின்னு வந்திருக்கணும் இந்த இடத்துல. ஸோ இது தவறானது. டிசம்பர் 22 குளிர்காலத்தில் தென் துருவம் அதிக வெப்பநிலையை பெறுகிறது. ஸோ இதில் 1, 3 ரெண்டுமே சரியானது. ரெண்டாவது வந்து தவறானது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து, இந்தியாவில் புவிய அதிர்வு மண்டலங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து 4 புவிய அதிர்வு மண்டலங்கள் இருக்குது. இந்தியாவில் புவிய அதிர்வு மண்டலங்கள் 4 இருக்குது. 16வது கேள்வி, சபர்மதி ஆறு பாயும் மாநிலங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சபர்மதி ஆறு பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மாநிலங்களில் பாயும். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 17வது கேள்வி, கருப்பு மண் தொடர்பாக கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகளை முடிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருப்பு மண் அப்படின்னா வந்து கரிசல் மண்ணை குறிக்கக்கூடியது. ஸோ கரிசல் மண் சம்பந்தமான இந்த 3 சென்டென்ஸில் எது வந்து சரியானது, இதுதான் கேள்வி. பொதுவாக களிமண் தன்மை ஆழமான மற்றும் நீர் கடத்திவிடா தன்மை கொண்டது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா களிமண் தன்மையுடையது, ஆழமான மற்றும் நீர் கடத்திவிடாத தன்மையுடையது, ஈரமடையும் பொழுது உப்பலாகவும் உலரும் போது சுருங்கியும் காணப்படுவது, ஈரத்தன்மையை நீண்ட காலத்திற்கு தக்க வைத்துக் கொள்வது. இதில் வந்து நமக்கு சரியானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 சென்டென்ஸுமே ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். 18வது கேள்வி, பல்வேறு வகையான தாவரங்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளமைக்கு காரணம் என்ன? அதாவது இந்தியாவில் பல்வேறு வகையான தாவரங்கள் வந்து அமைந்திருக்கு இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவை பார்த்திங்கன்னா ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டம் அப்படின்னா பல்வேறு நில அளவுகள் இருக்கணும், வெப்பநிலை இருக்கணும், அதோடைய ஈரப்பதம் வெவ்வேறுவானதாக இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய பயிர் வகைகள், தாவரங்கள், விலங்கினங்கள் எல்லாமே வெவ்வேறு வகைப்பட்டு தான் இருந்தால் அது கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இந்தியாவிலையும் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்தியா வந்து துணை கண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது பேஸில் ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தாவரங்கள் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளவைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு வந்து சமமற்ற பரவல். சில இடங்களில் வந்து நிறைய வெப்பநிலை வந்து பொழிவு இருக்கும், அங்கே நல்லா வந்து நமக்கு மரம் வந்து செழிப்பாக இருக்கக்கூடும். அதுவே பாலைவன பகுதிகளில் நமக்கு மழைப்பொழிவு குறைவாக இருக்கும், அங்கே வந்து தாவரங்கள் வந்து குறைவாக இருக்கும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவுடைய சமமற்ற பரவல் அப்படிங்கிறது தான். அடுத்து, செழுமை அடுக்கினர் என்று கருத்தானது, அதாவது செழுமை அடுக்கினர் அப்படிங்கிற கருத்து ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்திரா சகானி வர்சஸ் இந்திய யூனியன். அதாவது பாலேடு கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பாலேடு அடுக்கினர் அப்படிங்கிற மாதிரி அதை தான் சொல்கிறாங்க. கிரீமி லேயர் அப்படிங்கிற கருத்து ஃபஸ்ட்டு எந்த வழக்கில், அதாவது எந்த கேஸில் வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரப்படுது அப்படின்னா இந்திரா சகானி வெர்சஸ் இந்தியன் வழக்கு அப்படிங்கிற வழக்கில் தான். அடுத்து பாருங்கள், 20வது, விவசாய பயிர் காப்பீட்டு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு எது? இதெல்லாம் வந்து நார்மலாகவே வந்து ஜிகேல கேட்கலாம். விவசாய பயிர் காப்பீட்டு முறை எப்போது கொண்டு வரப்படுதுன்னா 1985. சென்னை கொல்கத்தா இடையேயான தங்க நாற்கர சாலையுடைய தூரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தங்க நாற்கர சாலைகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் இப்போவுமே ரீசெண்டாக கூட கொஷின் கேட்கலாம். சென்னை கொல்கத்தா இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தங்க நாற்கர சாலையுடைய டிஸ்டன்ஸு 1684 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்களேன், சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் உண்மையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் திருத்த சட்டம் வந்து ஃபஸ்ட்டு 1951 தான் நடந்திருக்கும். இந்த முதல் திருத்த சட்டத்தை பற்றி 3 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 வாக்கியம் பாருங்கள். முதல் திருத்த சட்டம் 1952 இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 51 ப்ரொபோசல் பண்ணி 52 இயற்றியிருப்பாங்க. ஸோ முதல் திருத்த சட்டம் முதல் தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் பொது தேர்தலுக்கு முன்பு இயற்றப்பட்டது அப்படிங்கிறது வந்து தவறானது. இது தற்காலிக பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. அப்போது இருந்தது வந்து தற்காலிக பாராளுமன்றம் தான். ஸோ இதுக்கு நமக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி பாருங்கள், இங்கே முதல் திருத்த சட்டம் 1952 அப்படிங்கிறது தவறானது. நான் சொன்னாலே 1951 அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும் தவறானது. முதல் திருத்த சட்டம் முதல் தேர்தலுக்கு முன்னாடியே இயற்றப்படுது. கரெக்ட். 1952 தான் ஃபஸ்ட்டு தேர்தல் நடந்தது, பாராளுமன்ற தேர்தல். ஸோ தேர்தலுக்கு முன்பே இயற்றப்பட்டது. இது தற்காலிக பாராளுமன்றத்தால் தான் இயற்றப்படுது. அதற்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி இருந்தது வந்து தற்காலிக பாராளுமன்றம் தான். ஸோ நமக்கு வந்து 2, 3 அப்படிங்கிற ரெண்டும் சரியானது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது தவறானது. வருஷமே தப்பு. சரி, 1952 கிடையாது, 51 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 23வது கேள்வி, கீழ்காணும் எந்த மனித வளர்ச்சி பரிமாணம் சரியாக பொருத்தப்படல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்தங்கிய உணவு சேகரிக்கும் நிலை அப்படிங்கிறது வந்து கற்காலத்தில் இருந்தது. முன்னேறிய உணவு சேகரிக்கும் நிலை இடைக்கற்காலத்தில் இருந்தது. ஆனால் உணவு தயாரிக்கும் நிலை வந்து சாத்விதிக் காலத்தில் இருந்தது. சாக்லித்திக் காலம், அதாவது சால்கோலித்திக் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தவறானது. நகரமயமாக்குதல் வெண்கல காலத்தில் இருந்தது. இதுவும் சரியானது. ஆப்ஷன் சி வந்து இங்கே தவறாக இருக்குது. 24வது, சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஸ்வகோசர். சரியா, அஸ்வகோசர் தான் சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர்.
25வது கேள்வி வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சௌசா போர்க்களம், பாபரின் மரணம், கனோஜ் போர்க்களம், அக்பருடைய மரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாபருடைய மரணம் இதான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் சௌசா போர் நடைபெற்றிருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கனோஜ் போர்க்களம், அதுக்கப்புறம் அக்பருடைய மரணம் ஏற்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு சி தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சிங்கிறது சரியான ஆன்சர். 26வது கேள்வி பாருங்கள். மொத்தம் 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சென்டென்ஸை படிச்சுட்டு நம்ம எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ இதில் ராம்மோகன் ராய் உபநிஷத்தின் வழி கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார். ராஜராமோகன் ராய் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உபநிஷத்துக்களின் வழியாக கடவுளை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானது. சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனைவாதத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு இருக்கு. இதுவும் சரியானது. சமூக சீர்திருத்தவாதிகள் பெண்ணடிமை மற்றும் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக பாடுபட்டனர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது. ஆனால் 1918 பிராமணர் எதிர்ப்பு இயக்குமாறு தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்கப்பட்டது. தென்னிந்திய விடுதலை அமைப்பு கூட்டமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1916 உருவாக்கப்பட்டது. ஸோ இது தவறாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1, 2, 3 மட்டும் சரி, 4 வந்து தவறானது. அடுத்து 27வது கேள்வி வந்து சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆங்கில ஆட்சியில் விவசாயம் வணிகமயமான போது ஏற்பட்ட விளைவுகளை பற்றிய கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கில ஆட்சி காலத்தில் விவசாயத்தை வந்து வணிகமயப்படுத்தினாங்க இல்லையா, அதனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படிங்கிறது தான். வட்டிக்காரர்கள் குடியினர்களை சுரண்டுதல், அதாவது வட்டிக்காரர்கள் வந்து குடியானவர்கள்னா அந்த விவசாயம் செய்கிறவங்களை வந்து சுரண்டுறாங்க. இது கரெக்டு தான். உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. பணப்பயிரோடைய தேவை அதிகமாக இருந்துச்சு. பணப்பயிர் வணிகம் வந்து திவாலாகிறது. இந்த எல்லா காலநிலையுமே வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாம், இது எல்லாமே வந்து இருந்தது. இதில் பாருங்களேன், அனைத்தும் சரியானது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் 28வது கேள்வி. இந்தியாவின் கதக் நடன அரசன் என்று அழைக்கப்பட்ட நடன கலைஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்பு மகாராஜா. சரியா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கதக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடனம் இருக்கு இல்லையா, அந்த நடத்தின் அரசன் என்று அழைக்கப்பட்டவர் சம்பு மகாராஜா. 29வது கேள்வி போயிடலாம். ஈவே ராமசாமி இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து வெளியேறுவதற்கு கீழ்வந்துள்ள காரணங்களில் முதன்மையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஈவேரா அவர்கள், அதாவது பெரியார் வந்து காங்கிரஸில் இருந்தாங்க. காங்கிரஸை விட்டு வெளியேறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா காந்தியடிகளோட அவருக்கு ஏற்பட்ட முரண்பாடு தான் மெயின் ரீசனு. சரியா? இந்த காங்கிரஸுடைய கருத்து, காங்கிரஸுடைய சமூக வித்தியாசம், சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை, இதெல்லாம் வந்து நமக்கு 2வது பிரச்சனை. காந்தியடிகளுக்கும் பெரியாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஏற்பட்டது தான் வந்து அவர் காங்கிரஸ் விட்டு வெளியே வரதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. ஆனால் நம்ம நார்மலாக பார்க்கும்போது என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா சேரன் மாதேவி குருகுல பயிற்சி மையத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சின்னு சொல்லிடுவோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தியடிகளோட அவருக்கு ஏற்பட்ட அந்த முரண்பாடுகளால் தான் அவர் வெளியே வந்திருப்பார். தேசிய இயக்கத்தை வலுப்பெற செய்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய இயக்கத்தை வலுப்பெற செய்தது மதசார்பற்ற கருத்தியல் தான். சரியா? மதசார்பற்ற கருத்தியல். 31வது கேள்வி. இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் வழியே ஆகும். அதாவது நிதி சார்ந்த கட்டுப்பாடு எல்லாமே பாராளுமன்ற செயலாட்சி அலுவலர் மீது இந்த நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை யார் மூலமாக செலுத்துவாங்க அப்படின்னா இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், அதாவது சிஏஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சிஏஜி. இவங்களுக்கான ஆர்டிக்கல் வந்து நீங்கள் இப்போ கமெண்ட் பண்ணணும். சரியா? இந்த கொஸ்டின் பார்க்கும்போதே இவங்களுக்கான ஆர்டிக்கல் சிஏஜி அவங்களுக்குள்ள ஆர்டிக்கல் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். 32வது கேள்வி. இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார்? ஸோ நான் கேட்ட கேள்வி வந்து அடுத்தது உங்களுக்கு ஆன்சராக வந்துருச்சு பாருங்கள். இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னா சிஏஜி தான். சரியா? சிஏஜி அவர்களை வந்து எந்த விதிப்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் அப்படின்னா ஆர்டிகல் 148 விதி 148. இது முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்களேன். 33வது கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? வாக்கியங்கள் வந்து மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது எது அப்படிங்கிறது தான். உறுப்பு 308 முதல் 314 வரை அரசமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகளை பற்றி குறிப்பிடுகிறது. இது சரியா அப்படின்னா சரியானது தான். உறுப்பு 308 முற்றிலும் ஜம்மு காஷ்மீருக்கு விவகாரங்களுக்கானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. பாராளுமன்றம் அகில இந்திய பணி சட்டத்தை 1952ஆம் ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானது. ஸோ உறுப்பு 312 பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் அளிக்கிறது. ஸோ இதில் நமக்கு சரியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 4 இந்த 2 தான் சரியானது. ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்து பாருங்க. 34வது கேள்வியும் ஆர்டிகல் சம்பந்தமானது தான். அரசியல் சாசன விதி டேஸ் 73வது அரசியல் திருத்த சட்டத்தால் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுத்துருக்குற இந்த ஆர்டிக்கலில் 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தால் சேர்க்கப்பட்ட விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243B. ஆர்டிகல் 243B. 35வது கேள்வி. கீழ் வருபவர்கள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சரவையில் இலாக்கா இல்லாமல் ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கோபாலசாமி ஐயங்கார் அவர்கள். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். என் கோபாலசாமி ஐயங்கார்.
36வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றுள் எவை சரியில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாடாளுமன்றம் மாநில சட்டமேலவையை நீக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நாடாளுமன்றம் வந்து மாநில சட்டமேலவையை நீக்க முடியும். ஸோ இது மட்டும்தான் தவறானது. இதுலேயே மீதி சரியாக இருக்கிறது எல்லாமே படித்து வச்சுக்கணும். நாடாளுமன்றம் 3 விதமான அவசர நிலை பிரகடனத்தை அனுமதிக்கலாம். மாநிலங்களில் எல்லைகளை மாற்ற முடியாது. உயர்நீதிமன்றத்தை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஏற்படுத்தலாம். இது எல்லாமே வந்து சரியானது. 37வது கேள்வி, ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார மற்றும் பண்பாடு இந்திய அரசமைப்பின் எந்த விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டது? இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த கொஷின் ஓரியன்டாக, கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக அந்த ஒரு நிகழ்வை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 29(1) அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இந்த ஆர்டிக்கல்கில் தான் இந்த ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டெல்லாம் தமிழர்களுக்கு அந்த கலாச்சார பண்பாட்டு இதுக்குள்ளார கொண்டு வந்தது இந்திய அரசியலமைப்பு விதிப்படி 29(1) அப்படிங்கிறது தான். 38வது கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டிக்கு தலைவராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் சரியான ஆன்சர். 39வது, கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, வரைவு குழு உறுப்பினர்களில் இடம்பெறாதவர் பட்டாபி சீதாராமையா, ஆப்ஷன் சி. மீதி இருக்கிறவங்க எல்லாமே வரைவுக்குழு உறுப்பினர்கள் தான். கேஎம் முன்ஷி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கிருஷ்ணமாச்சாரி, இவங்க கூடவே அம்பேத்கர் இருந்திருப்பாங்க, சையது முகமது சதுல்லா, இந்த மாதிரி மொத்தம் 7 பேர் இருந்திருப்பாங்க. அது வந்து 1+6, அம்பேத்கரோட சேர்த்து இன்னும் 6 பேர், மொத்தம் 7 உறுப்பினர்கள் கொண்டு ஒரு அமைப்பு அது. 40வது கேள்வி வந்து ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவது அல்ல, மாறாக அம்மன்றங்களுக்கான ஆதார மூலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியானது தான். வரன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து முகிழச் செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது தான். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். 41வது கேள்வி, 1986ஆம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர் அளிக்க அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, 1986 மக்களாட்சி மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களுக்காக எந்த குழு அமைக்கப்பட்டது? பஞ்சாயத்து நிறுவனங்களை புத்துயிர் அளிக்க அப்படிங்கிறத நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து எல்எம் சிங்வி குழு. சரியா, ஜிவிகே ராவ் குழு, எல்எம் சிங்வி குழு ரெண்டுமே 1986 தான் அமைச்சிருந்திருப்பாங்க. இதில் 1986ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா எல்எம் சிங்வி குழு. புத்துயிர் அளிக்க அல்லது புனரமைப்பது பற்றி ஆராய அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்எம் சிங்வி குழு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 42வது வந்து மேட்ச் ஷீட் தான். சரியா, பட்டியல் 1ஐயும் 2ஐயும் நம்ம மேட்ச் பண்ணணும். பட்டியல் 1 பாருங்கள், சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2000. சரியா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், SEZ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூ புக்லலாம் நிறைய இடத்துல படிப்போம், அதுதான் இது. ஸோ இது உருவாக்கப்பட்டது 2000. புதிய பண்பாட்டு வாணிப கொள்கை கொண்டு வரப்பட்டது பார்த்திங்கன்னா 2015. பொருள் மற்றும் பணிவரி சட்டம் கொண்டு வரப்பட்டது 2017. சரியா, அதாவது GST அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, GST கொண்டு வரப்பட்டது 2017. நரசிம்மன் கமிட்டி அமைக்கப்பட்டது 1991. இந்த GST பார்த்திங்கன்னா இது ஒரு நம்ம 2 டேட் வந்து ஞாபகம் வைக்கணும். சரியா, ஒன்று வந்து பாராளுமன்றத்தில் GST நிறைவேற்றப்பட்டது, அந்த அதுக்கான சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா மே 29, 2017. ஆனால் அது வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை 1, 2017. இது ரெண்டுமே வந்து நம்ம ஞாபகம் வைக்கணும். அடுத்து, இந்தியாவின் பசுமை புரட்சியோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். ஆன்சர் ஏ. 44வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் எது நேர்முக வரியை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்பளிப்பு வரி வந்து நேர்முக வரியில் தான் வரும். இந்த சுங்க வரி, சேவை வரி, உற்பத்தி வரி எல்லாம் மறைமுக வரியில் வரும். 45வது கேள்வி, நடப்பு கணக்கு பற்றாக்குறையையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையையும் கூட்டி கிடைச்சா நமக்கு என்ன வரும் அப்படின்னா நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை. நடப்பு கணக்கு பற்றாக்குறை ப்ளஸ் மூலதன கணக்கு பற்றாக்குறையை கூட்டும்போது கிடைக்கிறது நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை. 46வது கேள்வி, தொழில்துறை நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை, அதாவது தொழில்துறை நடவடிக்கைகளே அதில் அரசுடைய நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் தளர்த்துவது அல்லது முற்றிலுமாக விலக்கிக் கொள்ள அந்த முறைக்கு பேர் தாராளமயமாக்கம். இப்போவுமே நியூ புக்கில் இருக்கக்கூடிய கேள்வி தான் இது. சரியா, ஸோ 47வது கேள்வி, கிராமப்புற முன்னேற்றமும் இந்தியாவும் என்பது கீழ்கண்ட வாக்கியங்களில் கூறுக. அதாவது கிராமப்புற முன்னேற்றமும் இந்தியாவும் என்பது கீழ்கண்ட வாக்கியங்களில் கூறுக அப்படின்னு கொடுத்துட்டு வறுமை ஒழிப்பும் கிராமப்புற மக்களின் நன்மையும். கிராமப்புற முன்னேற்றம் இந்தியா அப்படிங்கிற டாபிக்கு எது வந்து பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையை ஒழிக்கணும், கிராமப்புற மக்களுடைய நன்மை. கிராமப்புறங்களை நகரமயமாக்கிறதுக்கு வகை செய்கிறது வந்து இதில் வராது. சரியா, கிராமப்புறங்களில் மெயினாக வந்து வறுமையை ஒழிக்கணும், அவங்களுடைய நன்மையை வந்து கொண்டு வரணும். ஆப்ஷன் 1 தான் சரியானது. 48வது கேள்வி,
கிசான் கடன் அட்டை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நபருக்கு யாருக்கு தகுதியுடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அனைத்து விவசாயிகளுக்கும் வரும், பயிரிடுவோர் பங்குதாரர்களுக்கும் வரும், குத்தகைதாரர்களுக்கும் வரும். ஸோ 3மே வரும் அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். 49வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இதில் கோல் கிளர்ச்சி, சந்தால் எழுச்சி, கோண்டுகள் கிளர்ச்சி, அப்புறம் அஹோம்கள் எழுச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கோல் கிளர்ச்சிகள் பார்த்திங்கன்னா சோட்டாநாக்பூர் பகுதியில் ஏற்பட்டது. சந்தால் கிளர்ச்சி பார்த்திங்கன்னா ஃபால்பூரில் ஏற்படுத்தப்பட்டது. சரியா? அடுத்தது கோண்டுகள் கிளர்ச்சி ஒரிசாவில் நடந்தது. அஹோம்கள் கிளர்ச்சி வந்து அஸ்ஸாமில் நடந்தது. ஸோ மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். 50வது, எந்த கருத்து முடிவில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் எதிர்ப்பு ஏற்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்தியாகிரக இயக்கத்தின் போது தான் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் வந்து எதிர்ப்பு ஏற்பட்டது. 51வது கேள்வி, பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்தி அடுக்க சொல்லியிருக்காங்க. வகுப்பு கொடை, நேரு அறிக்கை, காந்தி இர்வின் ஒப்பந்தம், சைமன் குழு வருகை. சைமன் குழு வருகை பார்த்திங்கன்னா 1927. நேரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது 1928. காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து 1932. ஸோ நமக்கு மேட்ச் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இது வந்து காலவரிசைப்படுத்தும் போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 2, 3, 1 பாருங்கள். 4, 2, 3, 1 இந்த வரிசையில் தான் வரும். இதுதான் பார்த்திங்கன்னா 1927, 1928, 1932, வகுப்புவாத கொடை 1942. சரி, வகுப்புவாத அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது ராம்சே மெக்டொனால்டு அறிக்கை தானே சொல்லுவோம். அதுவும் 1932 தான். எப்போ வரும்னா இந்த காந்தியர்வின் ஒப்பந்தத்துக்கு அடுத்தது வகுப்புவாத கொடை வந்திருக்கும் அதே வருஷத்தில். அடுத்து பாருங்கள், 52வது கேள்வி மேட்ச் தான். பின்வரும் ஆண்டு சட்டங்களை தொடர்புடைய நிகழ்வுகளையும் இணைக்க சொல்லியிருக்காங்க. வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் அறிமுகம் செய்யப்பட்டது எப்போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1909. ஃபஸ்ட்டு வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டது 1909. அடுத்து பாருங்களேன், நிதிநிலை அறிக்கையை விவாதிக்க உரிமை வந்து 1892. பர்மா பிரிக்கப்படும் ஆண்டு 1930. வகுப்புவாத பிரதிநிதித்துவ அறிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1919. நிதிநிலை அறிக்கை விவாத உரிமை வந்து கொண்டு வரப்பட்டது பார்த்திங்கன்னா 1935. பர்மா பிரிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1892. ஆகஸ்ட் அறிக்கை தான் வெளியிடப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 1909. 53வது கேள்வி, அரசியலமைப்பின் முகவுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளை சரியாக வரிசைப்படுத்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடியது தான். இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது சரியான ஆர்டர், ஆப்ஷன் ஏ. 54வது கேள்வி வந்து ஒரு மேக்ஸ் கொஷின். 54, 52 இது எல்லாமே மேக்ஸ் கொஷின் தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் 50 மேக்ஸ் கொஷின் இருக்கும், 150 ஜிஎஸ்கே